உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்ரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனாக போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் ஏற்படும், சனி வக்கரத்தால் என்ன ஏற்படும்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சனி வக்கரம் என்பது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்றால், 2 கூடிய சனி பகவானாக இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் யார் நினைக்கிறீங்க? தனாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம நடந்து வந்தால் எல்லோரும் பூ போட்டு கண்ணு பட போகுது ஐயா அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அப்படி நம்ம தான் டீம் லீடர், நம்ம நடந்து வரணும். டீம் மெம்பர்ஸ்லாம் ஐயா ஏழு இமயமலை அந்த மாதிரி வாராரு ஐயா வாராரு அந்த மாதிரிலாம் எல்லாம் பாடணும். ஆனால் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கே தெரியாது, நம்மளாலே அந்த காரியம் தெரியாது. ஆனால் நமக்கு ஆசை என்னென்னா, நம்ம மிகப்பெரிய டீம் லீடர் ஆகணும், நமக்கு பெரிய ஆசை. அப்போது திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே என்ன கிடச்சிருச்சு? திடீர்னு ஒரு பதவி கிடச்சிருச்சு. என்ன பதவி? நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்கான பதவி. ஆனால் இது நான் இந்த பதவி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல சார். காலைல இவனுங்க பதவி கொடுத்தது எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை சார். அது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? தலைவன் பதவி கொடுக்குறதே எதுக்காக? உங்களை பெண்ட் எடுக்கிறதுக்கு தான். ஸோ அப்போது காலையில் வேலைக்கு போனீங்கன்னா நைட் ஆகும். இந்த அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இந்த ஆள் வக்கரமாக வர்றார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமேல் என்ன ஆகும்? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் விபி லெவலில் இருக்கீங்க, டைரக்டர் லெவலில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சார், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் போதும். பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்களை அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி நான் உருவாக்குறதுக்குள்ள இந்த முட்டா பழங்களை வச்சுக்கிட்டு 6 மாதத்தை ஜூன் மாதம் வரைக்கும் பாலைவனத்தை கடந்துட்டேன். மீதி இருக்கிற 6 மாதமாவது எனக்கு நிம்மதி கொடுங்கடா அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். சரி, ஓகே, நல்லா ஆகக்கூடிய வேலை பார்ப்போம். 4ஆம் இடத்துலேருந்து 2 கூடிய தனாதிபதி வக்கரமாக்குறார். ஒரு சுகம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்குறாரு, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் 2ங்கிறது தனம். அவர் வக்கரமாக கூடாது. வக்கரமான என்னாகும்? தனம் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். வாங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஈரோடு பக்கம் ஈம வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா, நான் வளர்த்துனதெல்லாம் போதுங்க ஐயா, நான் என் பொழப்பை பார்த்துக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒரு கடை சேல்ஸுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கடை ஓடலை, உங்கள் தள்ள கட்டிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஓடலை, உங்கள்கிட்ட கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம். எதையுமே பாசிட்டிவாக யோசிக்காதீங்க. அவனால் முடியலாதனால அவன் கொடுக்குறான். 2 கூடியவன் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது மனசு புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா நினச்சி கரெக்டாக தப்பாக பண்ணும். அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி குரு சனி பகவான் 10 பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல் ஆசை வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. எப்படி பெரிய ஆள்? நீங்கள் திடீர்னு ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி மக்கள் தலைவரெல்லாம் மாறிடுவீங்க. மக்கள் என் பக்கம் அப்படி மாதிரிலாம் ஆயிடுவீங்க. என்ன திடீர்னு இப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட? சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யூனியன் லீடராக இருக்கேன், நான் மாநில செயலாளராக இருக்கேன், பொது செயலாளராக இருக்கேன் போன்ற பதவிகள் இருக்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு போகிறது உலக புகழ் பெறப்போகிறீங்க. பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு ஆக போகிறீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. இந்த உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் பிராண்ட் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் என்றைக்கு வரும்னா, உங்கள் வேலை அதை பார்க்கக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லீடர்ஷிப் டெவலப் ஆக போகுது. 4ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓடி இருந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் சரியாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு தினமும் மக்களை சந்திக்கிற பணியுடையவங்களுக்கு, ஃப்ரண்டியர் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியடு. 2 கூடியவன் வக்கரமாவதால் பணத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இது மட்டும்தான் இந்த சனி வக்கரத்தினுடைய பலன்கள். இதை தாண்டி வேற என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், 10ஆம் இடத்து சனி பகவான் புதிய தொழில் அமைப்பை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மக்கள் பிரபலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி தருவார்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து மிஷின் ஷாப்பு, சனினாலே சாட்சாத் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இரும்பை அறுத்து இந்த ஸ்கிராப் மாதிரி கண்டெய்னர் மாதிரி பண்ணுறது, கண்டெய்னர் பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இரும்பை வச்சு என்னெல்லாம் தொழில் பண்ண முடியுமோ, வெல்டிங்கு, அந்த ஃபிட்டிங் ஜாப்பு போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆழ்துளை கிணறுகள், அதே மாதிரி வந்து எனக்கு மைன்ஸு, நிலக்கரி தோன்ற விஷயங்கள் போன்றவை எல்லாம் எது பண்ணாலும் சனி பகவானுடைய அனுகிரகம். பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் போன்றவையெல்லாம் தரத்துக்கு ரொம்ப நல்ல பீரியடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட போகிறீங்க. அடுத்த 6 months என்ஜாய். பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்வேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அது அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் வந்து இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை வந்து டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிடாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையும் நிதானமும் நிறைந்த நல்ல மனிதர்களே, வாழ்க்கையில் வந்து இதுதாங்க என் எய்ம் அப்படின்னு ஒரு மனிதருக்கு சொல்ல தெரிந்தாலே அது பெரிய விஷயம். ரொம்ப எய்ம்ஃபுல் லைஃப் வாழக்கூடியவங்க நீங்க. உலகத்தில் பெற்ற தாயை கவனிக்காதவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் பெற்ற தாய் மீது பற்றும் பாசமும் கொண்ட உண்மையான மனிதர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமடைகிறார, நன்மை நடக்குமா, தீமை நடக்குமா, கவலை வருமா, சந்தோஷம் வருமா, வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆகுமா, இல்லை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியினால நன்மைகள் எதுவும் கூடி வரல. நல்ல வேளை இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாகிறது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடிய போகுது. 4ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து வீடு மனை புக் பண்ணி லேட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க, வாங்கணும்னு நினைச்சது தப்பு கிடையாது இல்லைங்களா? ஆனால்
அந்த வீடு நீங்க புக் பண்ணும்போது அவங்க சொன்னது வேற, கையில கொடுக்குற காலகட்டம் வேறையா இருக்கு. இல்ல வீட்டுக்காக ஒரு லோன் எதிர்பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம வீடை வாங்கி கட்டி முடிச்சிட முடியுமா? கைப்பணம் அவ்வளவு இல்லையே, பேங்க் லோன் கிடைக்கலன்னா எப்படி கட்ட முடியும்? வேற பேங்குக்கு ட்ரை பண்ணலாமா? இப்படியெல்லாம் குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா குழப்பம் நீங்கும், சற்றும் கவலை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். வங்கி கடன் உதவியோ பினான்சியல் செக்டார்லேருந்து உதவியோ கிடைத்து நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் தாயாருடைய உடல் நலத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனம் எடுக்கணும். நீங்க தெய்வமா நினைச்சு கும்பிடுறது உங்க தாயை தான். உலகத்துல மிகச்சிறந்த உறவு தாய் தான். அந்த தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் வரக்கூடிய நேரம். சின்ன உடல்நல பாதிப்பா இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க. எடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால தாயுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் எடுங்க. அது ஒரு விஷயம் பார்த்துக்கிடணும். குடியிருக்கக்கூடிய வீட்டுல சிலருக்கு சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும். சோர்ல விரிசல் விழுந்திருக்கலாம், தரையில பிரச்சனை இருக்கலாம், கழிவு நீர் குழாய்கள்ல பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிடலாம், ஊத்தி போட்டிருப்பீங்க. இப்ப பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தி பண்ணி விட்டுறணும். உடனே பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பாருங்க, தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஏதோ ஒரு உடல்ல பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டுதான். அதுக்கு நீங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டா போறோம். ஜோதிடம் ஒரு ஆலோசனை, ஆனா மருத்துவருடைய அட்வைஸ் தான் தேவை. டாக்டரை பார்க்காம ஜோசியத்துப்படி நாங்க பரிகாரம் சொன்னோம், பஞ்சநாதன் சொன்னாரு பரிகாரம் சொன்னோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க சொல்றது உங்களுக்கு நான் கவனமா சொல்றேன். நீங்க மருத்துவரை பார்ப்பது என்பது நன்மையை தரும். ஜோதிட பரிகாரம் என்பது இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று தரும். இந்த காலகட்டத்தில் வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்கிறோம்னா வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களுக்காக கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடுறது செய்யக்கூடாது. சில பேர் செய்வாங்க, நண்பர்களுக்காக நான் இருக்கிறதுல அவன் கையெழுத்து போட அப்படின்னு வாலண்டியரா போய் கையெழுத்து போடுவீங்க. அதெல்லாம் இப்ப செய்திடக்கூடாது. சரிங்களா? அதுல கவனமா இருந்தா போறோம். ரவுடியிசம் செய்யக்கூடியவர்கள், கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், தவறான வழிகள் நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தண்டனை கொடுத்துருவாரு. ஆனா நீங்க நல்ல ஆட்கள், நல்லவர்களா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப 3ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் 4ல வக்கரமாகிறாரு. அதனால உங்களுடைய சொத்து பத்திரங்களை பத்திரமா வச்சுக்கிடுங்க. சில பேர் டாக்குமெண்ட்ஸை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருங்க. உங்க வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு பத்திரமா வைங்க. உங்களுடைய இடத்துல அடுத்தவங்க கட்டடம் கட்டிட்டு என்னுடைய சொந்த கட்டடம் என் பேர்ல தான் விற்கப்பட்டது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காட்டுவாங்க. அதனால நீங்க பத்திரமா உங்க டாக்குமெண்ட்ஸை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த காலகட்டத்தில் அதிக கடன் வாங்காமல் இருக்கணும். தொழிலுக்காகவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் கடன் வாங்கும்போது அளவா இருக்கணும். ஆனால் பினான்சியல் செக்டாருடைய சப்போர்ட் இருக்குங்கிறது ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதிவுகள், சமூக வலைத்தளத்தில் நீங்க போடக்கூடிய பதிவுகள், அதுல கூடுதல் கவனமா இருங்க. நீங்கள் போடக்கூடிய பதிவுகளினாலே சில பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. அதனால ரீல்ஸ் முகத்துல நீங்க ஏதாவது ஒரு பதிவுகள் போட்டுட்டு சிக்கல்ல மாட்டிடக்கூடாது. படிக்கிற மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியருடைய அறிவுரையை கேட்டு நடக்கணும். தாண்டோன்றித்தனமா நடக்கக்கூடாது. தாண்டோன்றித்தனமா நடக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பெண் குறையலாம். அதே நேரத்தில் குடும்பத்து பெரியவங்க, ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுபடி நடந்தீங்கன்னா பெரிய வெற்றி வரும். அவங்க ஆலோசனையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீய சகவாசம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அதை மறைக்காம உங்க தாய் தகப்பன்ட்ட சொல்லுங்க, உங்க பெரியவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க ஆசிரியர்கள்ட்ட சொல்லுங்க. உங்களை காப்பாத்திடுவாங்க. தவறுகளை மறைச்சுக்கிட்டு தவறான நண்பர்களுக்கு பயந்துகிட்டு இருக்காதீங்க. அப்படி பயப்படுறது உங்களுக்கு சிக்கலை கூட்டுங்கிறதுனால அதுல கவனமா இருங்க. அதே நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வளமான சூழ்நிலை வரும். இந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் திடீர் செலவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். விலை உயர்ந்த நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் இரவல் கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்றதுதாங்க இந்த வக்கரச்சனி காலத்துல உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் நல்ல மனதிற்கு இறைவன் எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமா அமைய போதுங்க.
குடும்பத்தில் திருமண செய்தி சிலருக்கு கூடி வரப்போகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு இந்த நேரத்தில் யாரை வழிபட்டா நிம்மதி பெருகும் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்வதும், பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு செய்வதும், சிவனுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை, சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. இந்த வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்க சனி பகவானால என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா வந்ததுலேருந்து சின்ன சின்ன பஞ்சாயத்து அப்படின்றது வந்துருச்சு. யார்கிட்ட? குடும்பத்தில் சின்ன சின்ன பஞ்சாயத்து, சொசைட்டி, நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன பஞ்சாயத்து, நம்மளால பயனடைஞ்சவங்க தான்ப்பா நம்மள முதுகுல குத்துறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களால ஆதாயப்பட்டவங்க, உங்களால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க, ஏதோ ஒரு விதத்துல உங்களால உதவி பெற்றவங்க உங்களை பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணாங்க இல்லையா? அதுக்கும் மேல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நமக்கு எந்த விதத்துலயும் தகுதி கிடையாது. நம்மளுக்கு எந்த விதத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வேலை சொல்றதுக்கோ இல்ல நம்மள கார்னர் பண்றதுக்கோ உங்களுக்கு எந்த விதத்துலயும் எலிஜிபிலிட்டியே இல்லை. எந்த ஆஸ்பெக்ட்லயும் படிப்பு இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அவன்லாம் என்னை டார்கெட் பண்ணான், அவனா என்னை கார்னர் பண்ணான். அதனால நான் ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன். அதுக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்ச தனுசு இப்ப சனி பகவான் வக்ரகதி அடையிறது சூப்பருங்க. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. எந்த விதத்துலயும் சனி பகவான் கெடுக்க போறது இல்லை. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி, அப்பா நான் உன்னை எந்த விதத்துலயும் கெடுக்க மாட்டேன், நீ என்ன எந்த விதத்துலயும் நீ ஏன் என்ன கெடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படின்ற ஒரு அக்ரிமெண்டோட சனி பகவான் அமைதியா இருக்கார். சூப்பர். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம், சனி பகவான் நம்மள கெடுத்துட்டே இருந்தவ அமைதியாவரா அப்படின்றது ஒன்று இருந்தாலும், இன்னொன்று ஏதாவது நல்லது நடக்காதா, ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அட எங்க நடக்குதோ நடக்கலையோ பேச்சுக்காவது சொல்லுங்க அப்படின்ற மைண்ட் செட் நிறைய தனுசுக்கு இருக்கு. பேச்சுக்கெல்லாம் எப்பயுமே சொல்லக்கூடாதுங்க. உள்ளது என்னவோ அதை தான் சொல்லணும். அப்போ உள்ளது என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும். அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் அவர் என்ன பாவத்துக்கு அதிபன்? 2 மற்றும் 3 அதிபன். உங்க குடும்பஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், உங்க முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அந்த பாவம் குறித்து சில வேலைகளை, சில உங்களோட ஆசைகளை, சில ஆழ்மன எண்ணங்களை நிறைவேற்றிடுவார். புரியல, தமிழ் தான் பேசுறீங்க, புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவா புரியுற மாதிரியே சொல்றேன். அதாவது ரொம்ப நாளா குடும்பத்துல பாருங்க, எனக்கு பெருசா நிம்மதி இல்லைங்க, பெருசா சந்தோஷம் இல்லைங்க, இருக்காதுங்க, இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, கால புருஷனுக்கு 4 கார்னர் ராசிக்கும் பெருசா பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு கார்னர் ராசி தானே நீங்க, அதாவது லெஃப்ட் கார்னர் ராசி நீங்க. அப்போ உங்களுக்கு ஊரே நம்மள பாத்தீங்கன்னா பெரிய புத்திசாலினும், பெரிய அனுபவசாலினும், பெரிய திறமசாலினும், ஆனா குடும்பத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. நம்மள பெருசா மதிக்க மாட்டாங்க. யார மாதிரிலாலும் இருந்துடலாம்ப்பா, எங்க அப்பா மாதிரி மட்டும் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு புள்ள சொல்லும். மனைவி ஒத்த வார்த்தையில சொல்லிடுவாங்க, அந்த மனுஷன் பொழைக்க தெரியாத மனுஷன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீங்க தனுசு ராசி பெண்களா இருந்தா கணவர் ரொம்ப அழகா சொல்லிடுவார்,
ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். எப்படி அப்படின்னா, அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா நம்மளோட திறமை என்ன அப்படின்னா, நம்மள பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்காது. அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்ப்பா. அந்த தகுதி கூட இருக்காது. ஆனா அவங்கள நம்மள கமெண்ட் அடிப்பாங்க. ஆனா ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, என்ன இருந்தாலும் சேத்துலயே இருந்தாலும் செந்தாமரை செந்தாமரை தானே! அந்த மாரி தான் நீங்க. பொதுவா உங்களுக்கு 2ஆம் பாவத்த இந்த மாரியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு குடும்பத்தில ஒரு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். அங்கீகாரம்ன்றது கிடைக்கும். உங்களுக்கு மரியாதை வீட்ல சொல்லுவாங்க. அதே மனைவி சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார் மாரி யாராலயும் முடியாதுங்க. அவ்ளோ நல்லவர். அவ்ளோ புத்திசாலி. கோவத்துல 4, 5 வார்த்தை பேசுறது தான். ஆனா உண்மை என் மனசுக்கு தெரியாதா? அவருக்கு அவ்ளோ திறமை உண்டு. பிள்ளைங்க சொல்லும். எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது தெரியுமா? எங்க அப்பா அவ்ளோ வந்து டேலண்டட் பெர்சன். எங்க அப்பா மாதிரி வாழக்கூடாதுன்னு நான் எதுக்கு சொல்லுவேன்? அப்டின்னா, அவர மாரி வாழ்ந்தா ஏமாந்து போயிடும். அதுக்காக சொல்லுவேன். அப்டின்ற விஷயத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில உங்க காதால கேட்பீங்க. ஃபர்ஸ்ட்டு. இந்த நல்லத சனி பகவான் குடுத்துருவாரு. அதே மாரி குடும்பத்தில என் மனைவிக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி குடுத்துட்டா போதும்பா. அவங்க வந்து அ ஹேப்பி ஆயிடுவாங்க. குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி வாங்குறதுக்கான பிராப்தம். என் மனைவி வாயே அடைஞ்சு போயிடும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க குடும்பம் சார்ந்து யோசிக்கிறீங்க அப்டின்னா, அதுல சில விஷயங்கள் நிறைவேறதுக்கான காலகட்டம். ரொம்ப நாளா என் ஃபேமிலிக்காக ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளா என் ஃபேமிலிக்காக ஒரு லக்ஸரீஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளா என் ஃபேமிலிக்காக ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நெறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக நீங்க வாங்கணும், செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவேறிடும். அதே மாரி 3ஆம் பாவம் முயற்சி பாவத்துக்கும் சனி பகவான் தான் அதிபர். அப்ப நெறைய விஷயம் நான் முயற்சி செஞ்சேன். நெறைய விஷயம் முயற்சி செஞ்சேன். என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கத்தாம இருக்கணும்னு முயற்சி செஞ்சேன். என் புள்ள நல்ல பிரெய்னி ஆவணும்னு முயற்சி பண்ணேன். சமுதாயத்தில இருக்கவங்கலாம் என் பேச்ச கேட்டு நல்ல பிரெய்னி ஆயிட்டாங்க. பெரிய பெரிய போஸ்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. என் வீட்ல இருக்கிறதுங்க என்ன பெருசா செட்டில் ஆகவே இல்ல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். அந்த முயற்சி நடக்கவே இல்லைங்க. சில முயற்சிகள் இந்த காலகட்டத்தில நடக்கும். சூப்பர் இல்லைங்களா? அதுக்கும் மேல இது வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையில. வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி கடைசி 40 நாள் குருனோட பார்வை இருக்கிறதுலயே குரு எங்கேங்க போறாரு? அவர் சிம்மத்துக்கு போயிடுறாரு சர்ம பயிற்சியாகி. ஓகேங்களா? சரி. அ அப்ப இந்த சனி மேல குருனோட பார்வை இல்லாம வக்ரகதி அடைஞ்ச சனி என்ன பண்ணுவான் அந்த 40 நாட்கள்? எல்லாமே நல்லா இருந்த மாரி தோணுச்சும்மா. திடீர்னு வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட நல்லா தான் பழகுறாங்க. ஆனா பின்னாடி என்ன வந்து கெடுக்கிறதுக்கான வேலை செய்றாங்க. அப்ப சொசைட்டில என் கூட நல்லா தான் பழகுறாங்க. பின்னாடி என்ன கெடுக்கிறதுக்கான வேலை செய்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி பேக் எண்ட் வேலை அப்படின்றது நடக்கும். அது பாட்டு நடக்கட்டும். நம்ம பாட்டு நம்ம வேலைய செய்யலாம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்ட்டா போவும், இது நடந்தா தப்பா போவும். இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்த தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமான அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அவர் வக்ரத்தன்மை பெறும்போது உடல் தேக ஆரோக்கியங்கள் சீராகக்கூடிய ஒரு நேரம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தருணம். சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்கள் பெரிய அளவுக்கு ஆசையெல்லாம் பட மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதிய சனி பகவான் தான், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய தேகம் நல்லா இருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம்தான் ஒரு கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களினுடைய முழு பலமுமே பாத்தீங்கன்னா தெய்வம் தான். தெய்வத்தை தவிர ஒரு ஆள் இவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிடையாது. அப்படியே உதவி செய்யறதுக்கு வந்தாலும்
இருந்தாலும் இவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களாக தான் வருவாங்களே ஒழிய இவர்களுக்குன்னு சில பேர் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள், எந்த விதமான சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள். வில்லம்பு எதிர்த்து போராடிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த வலியும் வேதனையும் எவ்வளோ இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடி வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் தான் இவர்களை உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியையே அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது என்ன செய்யும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான சில கடமைகளை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவீங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உண்டான ஃபியூச்சரை நம்ம இருக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, நமக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடந்துரும் அப்படின்ற ஒரு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இத சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து சொல்றேன். ஏன்னா இந்த முழுமையா இந்த ஒரு பயம் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்கும். அது ஒரு பயம் இருந்தாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த ஃபியூச்சருக்கு உண்டான சில விஷயங்களை நோக்கி இவர்கள் டிராவல் பண்ணுவாங்க. தன்னுடைய குழந்தை நல்லா படிச்சிடணும், அவன் நல்ல இடத்துல சம்பாதிக்கணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு திருமணம் நடக்கணும், அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை இப்படி அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த பயம் முழுமையாக விளங்கி, நான் சொன்ன அந்த பயம் முழுமையாக விளங்கி இவர்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தன்னை நம்பி தன்னுடைய குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து நடமாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதுதான் அந்த கர்மஸ்தானம். தனக்குண்டான கடமைகளை முழுமையாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்ல வலு பெற போகுது. தொழில இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் கலைந்தெடுக்க போறீங்க. அடுத்த தொழில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் விஷயங்களும் உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில இருக்கக்கூடிய லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் மறையக்கூடிய ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள், ஏற்கனவே கடன் வாங்கினவங்க திடீர்னு இருந்தாப்புல பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால அவமானங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படும். அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரம். இதனால ரொம்ப மன வேதனையோ அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம் கிடையாது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ படிப்புகள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மருத்துவத்துறையில ஒரு நல்ல சிறந்த சாதனையை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு உண்டான பதவிகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுடைய அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது துபாய், இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சீங்களோ இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான எண்ணெய் கிடங்குகள் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு, UAE போன்ற கண்ட்ரில எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது, பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது முழுமையாக குறையக்கூடிய
அமையக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பர்கள் சில உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் உழைப்புகள் வீணா போகக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கு நாங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், நாங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வக்ர காலகட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்னவுமே செய்ய வேண்டாம். உடம்புக்கு நல்ல எண்ணெய் தடவி குளிங்க. அதாவது அந்த சனி நீராடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறையுது. அதனாலதான் நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீங்கு செஞ்சிருந்தாலும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அதற்குண்டான சில விஷயங்கள் அப்படின்றது அதன் மூலமாக கரைந்து போகக்கூடிய ஒரு நேரம். அதனாலதான் அந்த சனியினுடைய பீடன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பிடிச்ச சனி பீடை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உனக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை அந்த மாதிரியாக சொல்லி குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த அர்த்தாஷ்டம சனியில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் இல்ல, நீங்க எந்த தெய்வத்தையும் வீட்டுல வழிபாடு பண்ணணும்னு இல்ல, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு பிரிஸ்க் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், ஒரு மந்தத்தன்மை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்க போகுது. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.